ஸ்விஸ்வர்டாஷ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த 2026 முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு, இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த 2026 தொடங்க போகிறது. 26 ராஜா யாருன்னா குரு தான். 12 ராசி நேயர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார். கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய 2026 துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார். ஜூன் மாதம் வரை மிதுன ராசி, ஜூன் மேலே கரெக்டாக ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு, கடக ராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுடுவார். குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் கடகராசியில் இருப்பார். அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் என்பது கணக்கு. அப்போ 12 ராசி நேயர்களுக்குமே கிட்டத்தட்ட 6 மாதம் பொருளாதாரமும் 6 மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு. இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது, கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த 2026 குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நன்மைகள் உண்டா? ஏதாவது நல்லது நடந்துருமா? இதெல்லாம் உங்களுடைய கேள்வியாக இருக்கும், எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லா கிரகங்களும் பயிற்சியாது, எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு முறையும் நடக்குது. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் இந்த செயல்பாடில் நிறைய தடுமாற்றம் இருக்குது? எதுக்கு எடுத்தாலும் போராட்டத்தை சந்திக்கிறோம், எதுக்கு எடுத்தாலும் கஷ்டத்தை சந்திக்கிறோம், நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். இதுதானே உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி. பொதுவாகவே பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை என்ன சொல்ல வரேன்னா, கால புருஷன் ராசி அப்படிங்கிறோம், அதாவது கால சக்கர ராசி. ஓகே, இப்போ உள்ள ஒரு டாபிக் மாதிரி மாற்றிடுவோம். கால சக்கரத்துக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எல்லா விதமான ரகசியங்களை, எல்லா விதமான ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டுபிடித்தல்னு சொல்லுவோம். புதையல் தான் விருச்சக ராசி என்பவர்கள். அந்த புதையலை நீங்கள் உங்களுக்காக பயன்படுத்துகிறீங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் மற்றவங்களுடைய விஷயங்களுக்காக நிறைய டைம் ஒதுக்குறீங்க, நிறைய நேரம் உங்களுடைய விஷயங்களை தவிர்த்து மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு, மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அதிகமாக வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திக்கிறது யாருன்னா விருச்சக ராசியிலேயே அன்புக்காக தன்னுடைய லைஃப்பில் நிறைய விட்டு கொடுத்தவங்க தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிங்க. அதுவும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாத காலமாக 8 மாத காலமாக எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை தான். தொட்டதெல்லாம் பிரச்சனை. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடினா குத்தம். பேசாமல் என்னடா பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. விருச்சக ராசி பெண்கள் கம்பீரமானவர்கள், கௌரவமானவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், பேரு புகழ் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு அதனால் என்ன வந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. உங்களை புகழ்ந்து பேசிட்டு அவங்க தேவையை பயன்படுத்திட்டு போயிடறாங்க. எப்படியா ஏமாற்றலாம். அது குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் இருக்காங்க, அதாவது நண்பர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ எல்லா இடங்களிலும் மன அழுத்தத்தை அப்படியே பிடிச்சி வச்சுருக்கீங்க. பொதுவாகவே நீங்கள் ஒருத்தவங்க மேலே பாசம் வைக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கீங்கல்ல, ஏன் நடக்கலைன்னு, அதுக்காக உங்களுக்கு வேணும் விளக்கம். இப்போ ஒருத்தவங்க மேலே நீங்கள் பொதுவாகவே பாசம் வைக்க மாட்டீங்க. பாசம் வச்சுட்டா உயிராக வச்சுருக்கீங்க. அந்த பாசத்தில் கொஞ்சம் அவங்ககிட்ட உள்ள ஒரு போலியான தனம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால். அது நட்பாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் டிப்ரெஷன் ஆகிறீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இனிமேல் நடக்கும். உங்களை ஏமாற்றவே முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்பட போகுது, நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. உங்கள் லைஃப்பில் பார்த்திங்கன்னா மனதளவில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்க போகுது.
கட்டாயமாக. அது எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பொருளாதார தடையை உடைச்சிடுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியே போயிடலாமா, இல்லை எங்கேயாவது போயிடலாமா நினச்ச உங்கள் மனம் மாறப்போகுது. குடும்பம் ஒற்றுமையாக போகுது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள். பொருளாதார தடையில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்த சில பல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவேற போகுது. வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்கள் உள்ள பிரச்சனை சால்வ் ஆக போகுது. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற விருச்சிக ராசி என்பவர்கள் கடன் பிரச்சனை மீள போகிறீங்க. நிறைய கடன் பிரச்சனை, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டீங்க. அதாவது வட்டிக்கு வாங்கினோம், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டோம், அதை குறைக்க மாட்டேங்காங்களேன்னு போய் கேட்டால் கூட குறைக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, பரவாயில்ல நம்ம தானே வாங்கணும், நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி அங்கேயும் பெருந்தன்மையாக போய் ஏற்றுக்கிட்டு பலவடியும் வட்டி கட்டுறீங்க. ஸோ உழைக்கிற உழைப்பில் 70% வட்டி கட்டுற நபர்கள்னால் விருச்சிக ராசி தான். லாபத்தை எடுத்து பையில் வைக்க முடியாது, அடுத்தவங்க பைக்கு தான் போய் சேருது. ஸோ இதெல்லாம் மாறப்போகுது. கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் உணர்ந்து அதை உணர்வுபூர்வமாக நல்ல விஷயங்களை அடைந்து நீங்கள் இந்த 2026 சொல்லுவீங்க, நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய நடக்க போகுது. வியாபாரத்தில் வெற்றி உண்டு. சொந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவீங்க. ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த தொழில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. நினைச்ச விஷயங்களை முடிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் சீருடை பணியாளராக இருக்கிறீர்களோ, இராணுவம், போலீஸ், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல், அப்புறம் மக்கள் தொண்டு பணி செய்கின்ற அன்பு நேர்கள் அனைவருமே உயர்ந்த நிலைக்கு போக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் லஞ்சம் வாங்காத நேர்மையான உண்மையான, அதாவது மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நபர்களும் முதன்மையானவர்கள். ஸோ உங்களுடைய அங்கீகாரம் இங்கே நிலைநாட்ட முடியும். உண்மைத்தன்மை வெளியே கொண்டு வர முடியும். அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைய முடியுங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. சரியா? 26 உங்களுக்கான வருடங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பயணம் செய்யுங்க. எண்ணம் போல் வாழ்க்கையை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருடம் நன்றாக இருக்க போகிறது என்பது உண்மை. மதிப்பு மரியாதை கிடைக்க போகிறதும் உண்மை. ஓகேவா? உங்களை விட இளைய சகோதர சகோதரிகள், மூத்த சகோதர சகோதரிகள் இனிமேல் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஓகேவா? கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஸ்பீடு தான். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் உச்சம் பெற்றிருக்கார், மகர ராசியில். மகர ராசியை குரு பகவான் கடகராசிலேருந்து அமர்ந்து டைரெக்டாக உங்களையும் பார்க்காரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்காரு. அப்போ ஜூனுக்கு அப்புறம் யார் யாரெல்லாம் உங்களை டிப்ரெஷன் பண்ணுறாங்களோ அவங்களாம் காணாமல் போயிடுவாங்க, கண்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. ஏன்னா உங்கள் கோபத்தோட அளவு வேறு, அதெல்லாம் யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா எப்படின்னா, வேண்டாம் அவங்க கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம கோவப்படாமல் அவங்க முடிஞ்சளவு புரிய வைப்போம்னு அவங்கள புரிய வைக்கன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் போயிட்டீங்க உங்கள் வாழ்க்கையை. ஆனால் நீங்கள் கோவப்பட்டீங்க தெரிச்சு ஓடிடுவாங்க. அதான் சுளுக்கு எடுத்து விட்டுருவீங்கிற மாதிரி தான் உங்களோட கோபம் இருக்கும். ஸோ அந்த வேகம், அந்த விவேகம், அந்த ஆற்றல், அந்த சக்தி எல்லாமே உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மாற்றங்களும் ஏற்றங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட போகிறீங்க. மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும். நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். நம்முடைய விருச்சிக ராசி பெண்கள் இந்த 2026 தான் நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன, உங்களுடைய தனித்துவம் என்ன, உங்களுடைய செயல்பாடு என்னன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொற்காலம். இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கின்ற நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை பார்க்குற நம்முடைய பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக 2026 கிரகங்கள் உறுதியாக மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும் அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடன் மட்டும் வாங்காதீங்க. எப்படி கடன் மட்டும் வாங்காதீங்க. இந்த 2026 கடன் வாங்காமல் உங்களால் எவ்வளோ சமாளிக்க முடியுமோ சமாளிச்சுருங்க. அதுக்கு மீறி கடன் வாங்கணும்னா எதுக்காண்டி வாங்கினா, உங்கள் வீடு கட்டுறதுக்காண்டி வாங்குங்க. சரியா? வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாங்க வேண்டாம், வீடு கட்டுறதுக்கு மட்டும் வாங்குங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், வண்டி வாகனம் வாங்குறதுக்காண்டி வாங்காதீங்க, வீடு கட்ட வாங்குங்க. சரியா? சுப நிகழ்ச்சிக்காண்டி வாங்குங்க.
வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் யாருக்காகவும் கடன் மட்டும் வாங்க வேண்டாம். கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உறுதி, மகிழ்ச்சி உறுதி. இதை நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உருவாக்குறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. எனக்கு இவ்வளோ நல்ல விஷயம் நடக்க போகுது, அப்போ அதை மாற்றுறதுக்கு, அதாவது தேவையெல்லாம் மாற்றமாகாமல் மற்றவங்களுடைய சூழ்ச்சியில் இல்லாமல் நீங்கள் ரியாலிட்டியாக உணர்வுபூர்வமாக இந்த 2026 நிம்மதியாக இருக்கிறதுக்கு ரியாலிட்டியை வருவதற்கு என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் கால பைரவர் வழிபாடு. காலத்தை மாற்றக்கூடிய கால பைரவரை போய் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலில் போய் கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 2வது சாஸ்தா வழிபாடு. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஐயனார் சாஸ்தா, ஐயப்பன் சாஸ்தாவை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐயப்பன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு. நீங்கள் சாஸ்தான்னு யாரை கும்பிட்றீங்களோ அவங்கள மனசார போய் கும்பிடுங்க. மனம் போல் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலம் இந்த 2026 இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த 2026 உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜி ஆஃப் பவர். அது எந்த மாற்றம் முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும். போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல, இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா, இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-12 லிஸ்டாச்சும் நம்ம டிக் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த உங்களுடைய முள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்னம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும். ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் கால் பண்ணுற நேரம், அதுபோல் பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும். இந்த கருவி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வெற்றிலை பிரசனம், சாமக்கோள் பிரசனம், சோவி பிரசனம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம், நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த 2026 நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு. ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.